எனக்கு இந்த நேரத்தை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள யாவை கடவுளுக்கும் நன்றி. நான் என்னுடைய அண்ணனுக்கு ஒரு நல்ல சகோதரனாகவும், என்னுடைய தந்தைக்கு ஒரு நல்ல மகனாகவும், என்னுடைய தந்தையாகிய கடவுளுக்கு ஒரு நண்பனாகவும் நான் சிறப்பாக விளங்கியிருக்கேன். இதை நான் உறுதியாக கூறுவேன். என்னுடைய தந்தை நசரேன் புகழேந்தி டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 1961 பிறந்தார். அவருடைய திருமண வாழ்க்கை பிறந்த பிறகு நானே எங்க அண்ணனும் பிறந்தோம். ஆனா அவரு பல வேலைகள் செய்தார். மீன் வேலை செஞ்சாரு, கடையில புரோட்டா மாஸ்டரா வேலை செஞ்சாரு, தள்ளுவண்டி ஓட்டினாரு. ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி. இருந்தாலும் கடவுள் அவர்களுக்கு தந்தை எஸ்.எஃப். ஜார்ஜ் அவர்கள் மூலமாக 1990 வருடம் கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் ஒரு தோட்டக்காரராக அவர் வேலைக்கு சென்றார். ஆனா கடவுள் அவருடைய பார்வையை எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் அவர்களுக்கு செலுத்தினார். அவரிடம் ஏதோ ஒரு திறமை உள்ளது என்று அறிந்து அவரை ஒரு கேமராமேனாக உருவாக்கினார். பயிற்சி கொடுத்து, சாதாரண பயிற்சி அல்ல, ஒரு மிக சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளராக அவர் உருவாக்கினார். திருச்சி பகுதியிலேயே சுற்றி திரிந்த அவருக்கு சிங்கப்பூருக்கு முதலாக செலுத்தி யூமாட்டி கேமரா வாங்கி கொண்டு அந்த யூமாட்டி கேமரா திருச்சியிலேயே, சென்னைக்கு அடுத்து திருச்சியிலேயே முதன்முறையாக அதை எப்படி இயக்குவது, அது சிறப்பான முறையில் எப்படி இயங்குவது என்று அவர் பயிற்சி கொடுத்தார். இது எல்லாமே கடவுளுடைய செயல்தான். அதன் பிறகு அவர் ஒரு சிறந்த பட தொகுப்பாளராகவும் விளங்கினார். அவரை இந்த நிலைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வீடியோ கேமராமேனாகவும் ஒரு வீடியோ எடிட்டராக உருவாக்குறதுக்கு ரெவரண்ட் ஃபாதர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அவர் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. இருந்தாலும் இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா அவருக்கு தெரிந்து எவ்வளவு கேமராமேன்கள் வெளியே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் எஸ்.எம். ஜார்ஜ் ஃபாதர் தான். அவருக்கு நான் நன்றி கூறுறேன். அந்த நன்றியை நான் நினைச்சு பார்க்கிறேன். அடுத்து என்னுடைய தந்தை ஒரு கேமராமேனாக வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை தரத்தை கடவுள் உயர்த்தி கொண்டே போனார். ஒரு சில காரணங்களில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனது. அவர் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரவே மாட்டார். யாருக்கு உதவி என்றால் உடனே ஓடி நிற்பார். என்ன ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் உடனே செய்வார். ஒருத்தவங்க சுழிய போடுறாங்களா, உடனே நான் செய்யறேன்னு சொல்லி அவங்களுக்கு முன் உதாரணமா இருப்பார். பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர் ஜே.ஜே. பிரகாஷ் அவர்களுக்கு சுழிய போடுறப்ப ஓடி போய் நின்று, நான் அது செய்யறேன், இது செய்யறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவர் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவரோட ஸ்டுடியோ செய்வதற்கு நிறைய உதவி செஞ்சார். அதே போல அவருடைய நண்பர் கிறிஸ்டோபர் ஆடியோ ஒளிப்பதிவாளராக இருந்தாலும் கலைக்காவில அவருடைய நட்பு காரணமாக ஒரு சிறந்த பக்க பலமாக அவர் விளங்கினார். அதே போல வின்சென்ட் அவர்கள் கலைக்காவிரில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். என்னுடைய தந்தை பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்தார். திரு வின்சென்ட் அவர்களிடம் இருந்து ஒளிப்பதிவாளராக கற்றுக்கொண்டு கலைக்காவிரி கம்யூனிகேஷன் அவர்கள் வேலைக்கு சென்றார். இன்னமும் அவர் ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஓட்டத்தில் அவர் உடல்நிலை ஒரு மோசமான நிலைமைக்கு வந்தது. அது கூட என் தந்தையிடம் நான் நெருக்கமாக இருக்க மாட்டேன். என்னன்னா என்ன, அப்படியா, சரி, இது எல்லாத்தையுமே தெரியும், ஒரு நெருக்கமே இருக்காது. ஆனா கடந்த 16வது மாதம் நவம்பர் மாசத்துல இருந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தப்ப அவருடன் நான் கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவரை நான் தொட்டு கூட பேச மாட்டேன். ஆனா அவரை நான் தொட்டு தூக்கி ஒரு குழந்தை போல அவரை நான் இப்படி இன்னும் அவருக்கு கையை தூக்குவார், ஒரு குழந்தை தூக்குற மாதிரி தூக்கி அவரை நிறுத்தி அவருக்கு நிறைய தோல்ல கத்தி போட்டு அவர் தோல்ல கையை போட்டு ஒரு தோழனா நான் ஒரு 4 மாதமா நான் அவரோட டிராவல் பண்ணேன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையாவே இருந்தாரு. நான் ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அதே போல நான் அவரை பார்த்துக்கிட்டேன். கடவுள் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஆனாலும் நான் முதல்ல என் தந்தைகிட்ட ஒரு பாசமா அவருக்கு நான் செய்யல. என் தந்தையே கடவுளுடைய மனது கஷ்டப்படாத ஒரு காரணத்துக்காக தான் முதல்ல நான் அவரை பார்த்துக்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக என்ன அறியாமே அவருக்கு எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு உருவானுச்சு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு நட்பு உருவான பிறகு அவர் நான் இல்லாம எதையுமே செய்ய மாட்டார்.
சாப்பிடணும், தூங்கணும், என்னை தூக்கி வை, உடனே வா, காலை அமுக்கி விடு, என் கூட சும்மா உட்காந்து பேசு. அவர் ஒரு தந்தையை விட ஒரு நண்பனா என்கிட்ட மாறினார். அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரும் என்னிடம் வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவரு, உனக்கு என்ன ஆச்சு, டாக்டர்கிட்ட போலாமா, கரெக்டா உனக்கு என்ன உடம்பு சரியில்லை சொல்லு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னது, நான் சொல்லட்டா என்னன்னு கரெக்டா அப்படின்னு சொன்னார். என்னன்னு சொல்லு நான் சொன்னேன். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், வேற ஒன்றும் வேணாம்னு சொன்னேன். சரின்னு சொல்லி நான் அவர் கூடவே இருந்தேன். காலாப்தி விட சொன்னார் இருந்தார். அப்புறம் நான் ஒரு நேரம் கழிச்சு நான் என்னோட வேலையை பார்க்க போனப்ப திடீர்னு ஒரு ஃபோன் கால். உடனே வா, நான் உன்னை பார்க்கணும், எனக்கு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொன்னார். நான் உடனே வேகமா வந்தேன். என்னைய பார்த்தாரு. என்னை அந்த சோபாவில் உட்கார வை அப்படி சொன்னார். நான் உடனே என்ன சொன்னேன், நீ சோபாவில் உட்கார வேணாம், நான் உன்னை தூக்கி உட்கார வைக்கிறேன் அப்படி சொல்லி கட்டிலேருந்து அவரை தூக்கணும். பின்னாடியிலேருந்து அவரோட கை, 2 கையை தலை முகத்தில் கை வச்சு என்னை எப்படியே தொட்டு பார்த்தேன். தொட்டு பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, உடனே அவர் என்ன பண்ணார், அடுத்த செகண்ட் என்னைய பார்த்துட்டு அவர் 2 கையை வச்சு, அதான் கடவுளுடைய அவரோட சிந்தனை இருக்கு, கடவுளுடைய ஞானம் அதுதான் செயல் நான் சொல்லுவேன். இறக்க போற தருணத்துல உடனே இப்படி கையை வச்சு முணு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் அவர் உயிரிழந்தார். அப்படியே என்னையே பார்த்துட்டு அவருடைய இதயம் நின்று போனுச்சு. அதை நான் நினைக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கடவுளுடைய அறிவு, எந்த ஒரு சிந்தனை இருந்தா, நம்ம சாக போறோம், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண தப்ப உணர்ந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்போம் அப்படி சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டு கடவுளோட சேர்ந்தார். என்னுடைய சகோதரனும் பால்தாசன் சரி, இலக்கிய பவுல்தாசனும் சரி, என்னுடைய தந்தை நசரேன் புகழேந்தி சரி, தந்தையாகிய சர்வ வல்லமையுள்ள யாவை கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூட விண்ணகத்தில் இருப்பதை கண்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தான் அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அவர் தோல்ல சாயின்னு ஆசைப்படுவேன். பல பேருக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன், நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் இதை விட கடவுளோட நெருக்கமா இருந்து எங்களை அங்கிருந்து கண்காணிச்சு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வல்லமையை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு பாடம் என்னன்னா, எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறு செய்தாலும் சரி, கடைசி நேரத்தில் அவர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டு கடவுளோட சேர்ந்தார். அதே போல நம்மளும் இந்த உலகத்தை வாழ்றப்ப பல இன்னல்கள் இருக்கலாம், பல பகைமை இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஏகப்பட்ட மனஸ்தாபம் இருக்கலாம். அதெல்லாம் மறந்து மன்னிச்சு நம்ம எல்லாமே ஒத்துமையா இருந்து ஆண்டவர் இயேசு எப்படி அன்போடு வாழ சொன்னாரோ அதே போல நம்ம வாழ்ந்து எந்த ஒரு பகைமையும் இல்லாம கடவுளுடைய நெருங்கி வாழ்ந்து அவருடைய நிலைவாழ்வுக்கு நம்ம தயாராக இருக்கும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை விட்டு கடவுளுடைய இல்லத்துக்கு சென்று கொண்டிருக்கிற நம் சகோதரன் நசரேன் புகழேந்தி அவர்களை பற்றி மிக அருமையான ஒரு நினைவஞ்சலியை நம் சகோதரன் வில்லியம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது அனுபவம் என்று சொல்வதை விட அந்த தந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம். எப்படி தந்தை அந்த மகனை கடைசி நேரத்தில் அன்பு செய்தார் என்றும், அந்த மகன் தன்னுடைய தந்தையினுடைய அன்பை எப்படி புரிந்து கொண்டார் என்றும், இருவரும் ஒப்புரவானதை மிக அருமையாக அவர் சொன்னார். இதுதான் நாம் எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும். நம் வாழ்க்கையில எவ்வளவோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இப்படி மன்னிக்க, ஒருவரை ஒருவர் மன்னித்து அதன் பிறகு நாம் ஒரு நிறைவான இறப்பை அடைவது என்பது நம் சகோதரர் நசரேன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கல்வாரியிலே நம் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நான் இந்த சம்பவத்திலிருந்து நினைவு கூறுகின்றேன். இட் இஸ் ஃபினிஷ்ட், ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று வருகிறது. தமிழில் எல்லாம் நிறைவேற்று, நிறைவான ஒரு இறப்பை நம் சகோதரன் நசரேன் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். இதுவரை கேமரா வழியாக பார்த்து நாம் எல்லாருக்கும் அதை படமாக்கி கொண்டிருந்தவர் இன்று கடவுளை முகமுகமாக பார்க்க போகிறார். அவர் கேள்விப்பட்டது எல்லாமே நிஜத்திலே பார்க்க போகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை இறைவன் அவருக்கு தரப்போகின்றார். கலைக்காவிரியில பேரறிஞர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள், அடிகளார் அவர்கள்
தேர்ந்தெடுத்த ஒவ்வொருவருமே சிறந்தவர்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு சிற்பி. அப்படி இவரை சிறு வயதிலேயே தேர்ந்தெடுத்து தோட்டக்காரன் நிலையிலிருந்து ஒளிப்பதிவாளராக்கி அழகு பார்த்தவர். கலைக்காவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சுறுசுறுப்பாக நான் பார்த்தவரை ஓடிக்கொண்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான ஒரு கலைஞன். அவரை இழந்து கலைக்காவிலையும் இன்று ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறது. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் இறைவன் மன வலிமை தர வேண்டும் என்று வேண்டுவோம். ஆன்மா